morning dance. Now let me wholeheartedly and with due respect welcome to the stage our beloved teachers who are going to debate on what is more important, money or education. கல்வியா பணமா இந்த இரண்டையும் இங்கே வாதிக்கிறதுக்காக இங்கே டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. முதலாவது பணம் தான் மிக முக்கியம் என்று எங்கள் ஆசிரியை ராஜேஸ்வரி மிஸ் அவர்கள் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணம் மனிதன் கண்டுபிடித்த 7ஆம் அறிவு. இருப்பினும் பணம் இல்லாமல் மற்ற ஆரையும் பயன்படுத்த முடியாது. பட்டிமன்றத்தை நடத்த வந்த அனைவரும் படிச்சவங்க தாங்க. ஆனா இந்த பட்டிமன்றத்தை நடத்த என்ன தேவைப்பட்டது? பணம் தானங்க தேவைப்பட்டது. இங்க ஒவ்வொரு மனுஷனும் கருவறையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் பணம் தான். எல்லாம் முடிஞ்சு இறுதியா போறப்போ கல்லறைக்கு போறதுக்கும் பணம் தானங்க தேவைப்படுது. இங்க பிறந்த குழந்தை முதல் பிறந்த குழந்தை கல்வி என்ற படியேறி எல்கேஜி முதல் பல பட்டங்களை பெற்று பணம் பெறுவதற்காக தானங்க முயற்சி செய்யறாங்க. காசு இருந்தா ஹவாரியும் சொல்றோம், அதே காசு இல்லைன்னா என்னங்க சொல்றோம்? ஹுவாரியும் தானங்க சொல்றோம். கிளாப் பண்ணலாமே, உண்மைதானே? உண்மையா இருந்தா கிளாப் பண்ணலாம்ல. மனிதன் உயிர் வாழ்வதற்கு உண்ணும் உணவு முதல் உடுத்தும் உடை வரை இங்க முதல்ல பணம் தானங்க தேவைப்படுது. இன்றைய சூழலில் சாதாரண மனிதன் கல்வி இல்லாம கூட வாழலாங்க. ஆனா பணம் இல்லாம வாழ முடியுமா? பெற்றோர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா. உதாரணமா சொல்லணும்னா ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. 2016ஆம் ஆண்டு ரூபாய் 500 1000 தாள்கள் செல்லாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்ப தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணத்தோட அருமை என்னன்னு சொல்லி. பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பாராளுமன்றம் வரைக்கும் பாயங்கிறதாங்க உண்மை. கல்வி கற்றி இருந்தாலும் பல கவிஞர்கள் வறுமையில வாடி இருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா சுப்பிரமணிய பாரதியார், சாரண பாஸ்கரன், ஆங்கில கவிஞர் ஜான் கீஸ், இந்த மாதிரி ஏராளமா சொல்லிட்டே போகலாங்க. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதி அதாவது வறுமையின் தாக்கத்தை உணர்ந்ததால தாங்க இந்த பாடலை பாடி இருக்காங்க. எதுக்காக படிக்க சொல்றீங்க? அறிவு பெறுவதற்கா இல்ல பண்பு பெறுவதற்கா? இல்லங்க, இந்த படிப்பெல்லாம் படிச்சா நீ நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்னங்க நம்ம படிக்க சொல்றோம். இல்லாரை எல்லாரும் எல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு சொல்லி திருவள்ளுவர் மிக அழகாக தன் குரல்ல சொல்லியிருக்காருங்க. பணம் இருந்தா பகைவர் பல்லும் மின்னுமா, அதே பணம் இல்லைன்னா சொந்தக்காரங்க சொற்களும் நம்மளை கொல்லுமாங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் அறிவு கூர்மையுடனும் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் மிக துல்லியமான கட்டடத்துடனும் வாழ்ந்திருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரேபியாவில் உள்ள குபா மசூதியை சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா கிபி 612 கட்டப்பட்ட ஜூமா பள்ளிவாசல் மாலிக்தீன் பீன் மன்னரால் தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரி பல கட்டடங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்பெல்லாம் எந்த கல்வி அறிஞர்கள் இருந்தாங்க சொல்லுங்க? எந்த இன்ஜினியர் இருந்தாங்க? இல்லைங்க. அப்ப இருந்த திறமையும் செல்வமும் தாங்க இன்றளவுக்கும் விஞ்ஞானிகளை பேச வைக்கிற அளவுக்கு கட்டப்பட்டு இருக்குதுங்க. பணம் பொருளாதாரத்தின் உயிர் நாடி, பரிமாற்ற ஊடகம் மற்றும் அளவுகோல். இது பொருள் வாங்கவும் சேவை செய்யவும் கடன் அடைக்கவும் எதிர்கால தேவைகளை சேமிக்கவும் பணம் தேவைப்படுதுங்க. முடிவா என்ன சொல்றேன்னா, பணம் உழைப்பால் மட்டும்தானங்க வரும். உழைப்பு இருந்தா பிச்சைக்காரன் பின்னாடி கூட பணம் வருங்க. உண்மையா இருந்தா கிளாப் பண்ணலாமே. சொன்னாதான் கிளாப் பண்ணுவீங்களா? நீங்களா ஒரு என்கரேஜ் கொடுத்தா தானே நாங்க பேச முடியும். பணம் இருந்தா ஒரு மனித சுதந்திரத்தோட தைரியத்தோட மற்றவங்களோட எதிர்பார்ப்பு இல்லாம வாழலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல எதிர்காலத்தை அடைவதற்கான சிறந்த வழி இன்று பணம் சம்பாதிப்பது தான் சொல்லி கல்வியில் சிறந்து விளங்கிய பீட்டர் ட்ரக்கர் சொல்லியிருக்காருங்க. கல்விக்கு ஏணிப்படியாகவும் அடிப்படையாகவும் இருப்பது எங்களுடைய பணம் என்று
சொல்லி இத்துடன் என்னுடைய முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இதற்கு எதிர்த்தரப்பு அணியினர் என்ன கூற வருகிறார்கள் என்று பார்ப்போம். வாங்க ஷாஜிதா மிஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இஸ்லாத்தின் முஹம்மன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒருத்தவங்க கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல வச்சிருந்தாலும் இல்லைன்னு தாம்மா சொல்றாங்க. இதே ஒருத்தவங்க கிட்ட அறிவு இருக்கான்னு கேட்க முடியுமா? முடியாது. கல்வியில வரக்கூடிய போட்டி இருக்கே, அது சாதாரணமா ஒருத்தவங்களுடைய தகுதிக்கேற்ப அது முன்னேற வைக்கும். இதே பணத்துல வரக்கூடிய போட்டி ஒருத்தவங்களை கொலை கூட செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட பாதாள கிணல் தான் இந்த பணம். உண்மைதாங்க. செல்வம் பல எதிரிகளை உருவாக்கி தரும். இதே கல்வி பல நண்பர்களை நமக்கு பெற்றுத்தரும். இதுதான் உண்மை. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இந்த செல்வம் தான் முக்கியம்னு எதிரணியினர் பேசுறாங்களே, அப்படி அதான் முக்கியம்னா எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய செல்வத்தை வீட்டிலே பூட்டி வச்சுக்க வேண்டியது தானே. ஆனா எல்லாரும் எதுக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்கு பின்னால பல லட்சங்கள் செலவு செய்யறாங்க? எதுக்காக நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க? எதுக்காக எஜுகேஷனல் லோன் எடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க? எப்பாடு பட்டாவது தன் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும் கல்வியின் முக்கியத்துவம் என்னவென்று. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று ரொம்ப அழகா சொன்னார் வள்ளுவர். இந்த குறளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது அப்படின்னு சொல்றது நீங்க சந்தோஷப்படுவீங்களா? இல்ல இதே உங்க பிள்ளை ஒரு இடத்துல நல்லா படிச்சு டிவில பேட்டி கொடுக்கறாங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? எதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க? உங்க பிள்ளை டாப்பரா வரதுதான் நீங்க சந்தோஷமா நினைப்பீங்க. நிச்சயமாக. உதாரணத்துக்கு ரொம்ப அழகா பேசினாங்க ராஜேஸ்வரி மிஸ். அவங்க கிட்ட ஒரு 10 கோடி பணம் இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க தன்னோட பேருக்கு பின்னாடி ராஜேஸ்வரி 10 கோடின்னு எழுதிப்பாங்களா? தான் படித்து வாங்கின பட்டத்தை தாங்க ஒவ்வொருத்தவங்களும் பேருக்கு பின்னாடி எழுதிப்பாங்க. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் பணம் தான் பேசினாங்களே. கருவறையில இருந்து ஒரு குழந்தை வெளில வரணும்னா படிச்ச டாக்டரோட உதவி தேவைப்படுது. எதிரணியினர் மறந்துட்டாங்க போல இருக்கு. சாதாரண ஏழை குடும்பத்தில இருந்து பிறந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர்கிட்ட என்ன பணம் வந்துச்சு? பிற்காலத்தை உலகமே போற்றக்கூடிய விஞ்ஞானியாகவும் நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் உயர்ந்தாரே. எதனால? கல்வி திறமையினால்தான். 200 பவுன் போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொண்ணு படிக்கலன்னா வீட்டுக்கு அடிமை தான். இதே படிச்ச பொண்ணா இருந்தா 200 பவுன் கொடுக்காத நம்பிக்கையும் தைரியத்தையும் படிச்ச படிப்பு அந்த பொண்ணுக்கு கொடுக்கும். மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, மதங்களும் கூட கல்வியை தான் போற்றுது. இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாரு. யார் கல்வியை நோக்கி ஒரு பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதன் மூலம் சொர்க்கத்திற்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி தருகிறான் என்று. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில ரசூலுல்லாஹ்க்கு இறக்கிய முதல் வசனம் என்ன வசனம்? யாருக்காவது தெரியுமா? முதல் வசனம் இக்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல முதல் வசனமா எதை இறக்குனா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். அல்லாஹ் தொழுகையை பத்தி பேசலங்க, நோன்பை பத்தி பேசல, ஜகாத்தை பத்தி பேசல. முதல் வசனம் படிங்க, ஓதுங்க. கல்வியை பத்தி நாங்க அல்லாஹ் பேசியிருக்கான். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து அவங்க பைபிள்ல சொல்றாங்க, கல்வி என்பது ஞானத்தை பெறுவது, அறிவை பெறுவது என்று. இன்னும் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்க சொல்றாங்க, அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு எனும் ஒரே ஏற்றுவதுதான் கல்வி என்று. இப்படி மனிதர்கள் மட்டுமில்லாமல் மதங்களும் கல்வியை தான் போற்றுகிறார்கள். நீ பெற்ற பிள்ளை உன்னை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி ஒருபோதும் உன்னை கைவிடாது என்று கூறினார் காந்தியடிகள். நீ படிக்காமல் இருப்பதை விட நீ பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொன்னார் பிளாட்டோ. ஆக கல்விதான் முக்கியம். செல்வம் வாழ்க்கை வாழத்தாங்க, ஆனா கல்வி வாழ்க்கையில் உயர்வு பெற என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
அலைக்கும். நன்றி நன்றி. அடுத்தபடியாக மீனா மிஸ் அவர்கள் தங்கள் உரையை வைக்கிறார். அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியினால முன்னேறினவங்களை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. கல்வியே தேவையில்லை முன்னேற்றத்துக்கு அப்படின்ற ஒருத்த பற்றி நான் சொல்ல வரேன். எடிசன்றவர் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த லைட் வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அவர் தான் காரணம். அவர் ஸ்கூலில் வந்து சரியாக படிக்கல, அவருக்கு படிப்பு வரல. அதனால் அவங்க மிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷீட்டில் ஒரு விஷயத்தை எழுதி இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஷீட்டில் என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு சொல்லித்தர அளவுக்கு அந்த ஸ்கூலில் யாருக்கும் வந்து திறமை இல்லை, அதனால வந்து உன்னை ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அவர் தான் பின்னால் ஏகப்பட்ட இன்வென்ஷன் கண்டுபிடிச்சார். சரிங்களா? அவர் கண்டுபிடிச்சது அந்த லைட்டு. அவர் 10க்கு மேலே நிறைய இன்வென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. பின்னால் அவங்க அம்மா இறக்கும்போது அந்த லெட்டர் அவர் கையில் கிடைக்கிது. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, அதில் வந்து உங்கள் பையன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன், முட்டாள்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, நீங்கள் வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. அவர் தான் பின்னால் வந்து உலகமே போற்ற ஒரு சயின்டிஸ்டாக மாறினார். இதுக்கு திறமை முக்கியமா கல்வி முக்கியமா? நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து ஆப்பிள் ஃபோன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆப்பிள் ஃபோன் தெரியும். அதோட ஓனர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் வந்து காலேஜை கூட ஒழுங்காக முடிக்காதவர், படிப்பு வரல அவருக்கு. அதுக்கு மேலே அவர் திறமையை நம்பி தான் உழைச்சாரு. சரிங்களா? அதே மாதிரி பில்கேட்ஸ் நமக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர். ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ், படித்த சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் அவருக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவரே முதலாளியாக தான் இருக்காரு, படிக்கலனாலும் முதலாளி அவர். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம பணம் எதனால முக்கியம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? படிப்பு வந்து அறிவை வளர்க்குறதுக்கு தான் நாங்கள் படிக்கிறோன்னு சொன்னாங்க. அறிவை வளர்க்குறதுக்கு மட்டும் படிக்கிற மாதிரின்னா காலத்துக்குள்ளே நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஏன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படிக்கிறத நிறுத்திட்டு வேலைக்கு போகிறோம்? அதிகமாக அறிவு வந்து வளர்ந்துருச்சுன்றதுனாலயா? கிடையவே கிடையாது. படித்தவங்க வந்து நிழலில் வேலை செய்யலாம், ரொம்ப கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம். அதுக்காக தான் படிப்பை நம்ம சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஒரு வெப்பன், ஈஸியாக சம்பாதிக்க ஒரு வெப்பன். அதுக்காக தான் நம்ம கல்வி வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? என்ன ஒரு வித்தியாசம்னா, படித்தவங்க நிழலில் வேலை செய்கிறாங்க, படிக்காதவங்க வெயிலில் வேலை செய்கிறாங்க. காலையில் நானும் பார்க்குறேன், பஸ் ஸ்டாண்டில் நின்று ஏகப்பட்ட கூட்டம். என்னால் ஸ்கூல் வேனு கூட வெயிட் பண்ண முடியல. அவ்வளோ கூட்டம். எங்கே போகிறாங்கன்னே தெரியல. எல்லாம் அறிவு தேடி தான் ஓடுறாங்க போல இருக்கு. சம்பாதிக்க தான் போகிறாங்கன்னு நான் நினச்சேன். எதிர்த்தரப்பினர் வந்து அறிவை தேடி ஓடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதுக்கு பிரச்சனை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரி, காலையில் எழுந்தா எனக்கு எப்பவுமே டீ குடிச்சாகணும். இல்லைன்னா 10 மணிக்கு மேலே எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு வியாதி எனக்கு. ஒரு டம்ளர் டீக்கு எங்க வீட்ல மாடு இல்ல. போயிருக்கணுமே. டாக்டர் படிச்சவருமா? எங்க வீட்ல மாடு இல்லங்க, எனக்கு பால் கொடுக்க மாடு இல்ல. அதே மாதிரி எங்க தாத்தா வந்து டீ தூள் ஃபேக்டரி வச்சிருக்கல. எங்க வீடு பக்கத்துல வந்து சுகர் அந்த கரும்பு தோட்டம் கூட இல்ல. சக்கரை வாங்க நான் கடைக்கு தான் போயாகணும், டீ தூள் வாங்கும் கடைக்கு தான் போயாகணும், பால் பாக்கெட் வாங்க கூட நான் கடைக்கு தான் போயாகணும். நான் போயிட்டு, சார் நான் வந்து ஹீரா ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், நான் ஒரு மேக்ஸ் டீச்சர் சார், எனக்கு ஒரு பாக்கெட் பால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டா ஃப்ரீயா கொடுத்துட்றாங்களா? நீங்க சொல்லுங்களேன். ஒரு டம்ளர் டீக்காக நான் 3 பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் நான் படிப்பை யூஸ் பண்ண முடியுமா? இல்ல நான் போய் மேக்ஸ் ஃபார்முலா சொன்னா எனக்கு கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க. அது மட்டும் என்னன்னா, ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னொரு துறையோட உதவி தேவை. படிப்புனால அந்த துறை இருந்துச்சுன்னா கூட படிப்பு இல்லாமலும் நிறைய துறை இருக்கு இல்லைங்களா? அப்போ படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அடிப்படை தேவை பணம். அது இருந்தாதான் நம்மளோட அடிப்படை தேவைகள், உணவு, உடுக்க உடை, இருப்பிடம், இது எல்லாமே வாங்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால சர்வை பண்ண முடியாது. இல்ல வைல்ட் லைஃப்ல இருக்கிறவங்க பச்சை ஏதாவது இந்த தவளை மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு பணம் தேவைப்படாது. ஔவையார் திருவள்ளுவர்லாம் அதை சொன்னாங்க, படிப்பை பத்தி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கூட அந்த காலத்துல ஒரு நூலை வந்து கொண்டு போய் அரசர் முன்னாடி படிச்சு காமிச்சா அவங்க பொண்ணோ பொருளா தரணும், அரசர் வந்து பொண்ணோ பொருளா அந்த புலவருக்கு தரணும், அப்படி இல்லை அரசவை பதவி தரணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அவமரியாதை நடந்ததாக தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்த்தரப்பினருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சும்மா போய் நூலை படிச்சு காமிச்சா அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் பத்தி சொன்னாங்க, நம்ம வந்து 200 பவுன் போட்டு போனாலும் படிச்சாதான் வீட்டில் மரியாதைன்னு. ஸ்கூல்ல எனக்கு சொல்லி தரலங்க, மாமியார் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு சொல்லி தரல. ஆனா நான் அனுபவத்தினால தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். சரிங்களா? அது படிச்சிருந்தாலும் கூட நம்ம வீட்டில் ஏகப்பட்ட வேலையை செஞ்சாலும் வெளியில போய் கொஞ்சமா வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சுட்டு வர்ற ஹஸ்பண்ட் நம்மள என்ன சொல்றாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்க. காரணம் என்ன? நம்ம செய்யற வேலைக்கு வந்து
சம்பளம் கிடையாது, அதனால அப்படி சொல்றாங்க. சரிங்களா? பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கூட ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பர்மிஷன், நம்ம பெரிய அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா கூட அவங்க என்ன கேட்குறாங்க, எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் மிஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பேப்பர் என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எதிர்த்தரப்பினருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏகப்பட்டது கட்டிட்டோமா. லைஃப் ரியாலிட்டி என்னன்னா கல்வி அவசியம் தான். அதை விட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், பணம் தான் நம்ம கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, பணம் தான் அவசியம். இதுடன் அருமை அருமை, நன்றி. அடுத்ததாக இறுதியாக கல்விதான் முக்கியம் என்று பேச வருகிறார்கள் எங்கள் ஆசிரியை ஜீவிதா அவர்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்கள் அவர்களே, நடுவர் பெருமக்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒருபோதும் செல்வத்தில் உயர்ந்தவர்களே, கோடீஸ்வரர்களே, லட்சாதிபதிகளே என்ற வணங்கிய வழக்கமும் இல்லை, அது நம் தமிழர் மரபும் இல்லை. அருமை அருமை, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அவங்க சொன்னது? வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறையன்றி குறையாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஔவையார் ஒரு செல்வ சீமாட்டியா இருந்திருந்தா எதிரணியினருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியல, அவங்க ஒரு பெண்பார் புலவர் என்று. நடுவர் அவர்களுக்கு கண்டிப்பா ஔவையாரை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஒவ்வொரு உயிர் வாழறதுக்கும் அதுக்கு முக்கியமான உறுப்பு எதுன்னா கண். கண் இல்லைன்னா அது அந்த வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி கல்வி தான் நமக்கு கண் போன்றது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல்வியானது மற்றவரை வீழ்த்தி பெறுவது, செல்வமானது மற்றவரை வீழ்த்தி பெறுவது, கல்வியானது மற்றவங்களை வாழ வைப்பது. பணத்தை பாதுகாக்க கல்வி தேவை, ஆனால் கல்வியை பாதுகாக்க பணம் தேவையில்லை. ஒரு உதாரணம் இருக்குமா? என்னன்னா, பிள்ளை ஊனம்னா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைய ஊனமாக்கிடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தையுடைய முயற்சியினால அது முன்னேறணும், கல்வி கற்கணும். நீ சொத்து சேர்த்து வச்சு அதை முடக்கி போட்டுறாத அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்து சொன்னாங்க. பணம் பணம் பணம்னு சொல்றாங்க இல்லையா? பணத்தை கண்டுபிடிச்சவனே படிச்சவன் தாங்க. அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு சொல்லி தந்தவனும் படிச்சவன் தான். ஒரு முதலாளி தன்கிட்ட இருக்க தொழிலாளி இல்ல நம்ம சொந்தக்காரங்க யாருமே நமக்கு பக்கத்துல இருக்கவங்க முன்னேறி போறத பார்த்து சந்தோஷப்படவே மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா ஒரு ஆசிரியர் தன்கிட்ட படிச்ச மாணவன் வாழ்க்கையில முன்னேறி போறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மனசு எங்க இருக்குன்னா கல்வி கற்பித்தவங்களுக்கும் கல்வி கற்றவங்களுக்கும் நல்ல கை தட்டலாமே சத்தமா. பணம் இருந்தா புத்தகத்தை தாங்க வாங்க முடியும், கல்வி இருந்தா தாங்க புத்தகத்துல இருக்க கருத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இது எதிரணியினருக்கு தெரியல போல. இங்க டிபேட்ல பேசுறதுக்கே நீங்க எத்தனை புக்கை ரெஃபர் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, படிச்சுதான் பாயிண்ட்ஸை எடுத்திருக்கீங்க, அதை ஒத்துக்கோங்க. கண்ணுடையார் என்பர் கற்றோர், முகத்திறந்து புண்ணுடையார் கல்லாதவர். அதாவது கண்ணு நமக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம ரெண்டு கண்ணும் உண்மையாலுமே இருக்குன்னா நம்ம கற்றவங்களுக்கு இருக்கிறது தான் கண்ணுன்னு சொல்றாங்க, கல்லாதவங்களுக்கு இருக்கிறது புண்ணா. அப்ப எதிரணியில் இருக்கவங்க கண்டிப்பா கண்டக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு படிச்ச டாக்டர்கிட்ட தான் நீங்க போகணும். அதாவது அணுத்துளைக்காத பெட்டியில ஒரு புத்தகத்தை வச்சு பாதுகாக்கிறாங்க, ரொம்ப செல்வம் செலவு பண்ணி. அந்த புத்தகத்துல 1330 குறள் இருக்கான். அதை எழுதின ஒரு பேரு திருவள்ளுவராம். அவரு 133 அதிகாரம் வச்சிருக்காராம். அதுல கல்விக்குன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு, ஆனா செல்வத்துக்குன்னு ஒரு அதிகாரம் வைக்கல. அவருக்கே தெரிஞ்சிருக்குங்க கல்விதான் அதிகாரத்துக்கு போகும்னு, அதனாலதான் கல்விக்குன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காங்க. செல்வங்கிறது வாடகை வீடு மாதிரி இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா கல்விங்கிறது நம்ம சொந்த வீடு மாதிரி. செல்வம்ங்கிறது காகிதம், அது எப்ப வேணாலும் கிழிஞ்சு போகும். ஆனா கல்விங்கிறது காவியம், அது எப்பயுமே அழியாது. கற்கை நன்றே கற்கை
நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிச்சை எடுத்தாவது என்ன பண்ணிடு, 4 எழுத்து கத்துக்கோ, படிச்சுக்கோன்னு சொல்றாங்க. பிச்சை எடுத்து செல்வத்தை சேர்த்துக்கோன்னு யாரும் சொல்லலாமா? நம்ம முன்னாடி கீழே இருந்து அண்ணாந்து வானத்தை பார்த்தோம். ஆனா நம்மளுடைய கல்வி வானத்துல போய் நம்ம பூமியை பார்க்க வச்சிருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு உயர்வை கொடுத்தது எது? கல்வி தான். பல நோய்களுக்கு என்ன நோய் வருதுன்னே தெரியாம நம்ம மக்கள் வந்து பலியாயிட்டு இருந்தாங்க. கல்வியின் மூலியமா தான் நோய்களை கண்டறிஞ்சாங்க. அதற்கான மருத்துவம் வந்தது. மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. தகவல் தொடர்பு வந்து எளிதாச்சு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை குழந்தைங்க பார்க்கணும்னா அவரு லீவுக்கு வரும்போது தான் பார்க்கணும். ஆனா இப்ப குழந்தை பிறந்த உடனே அந்த முகத்தை அந்த தந்தைக்கு என்ன பண்றாங்க, வீடியோ கால் மூலியமா காட்டுறாங்க. இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது எங்க கல்வியால. எனவே கல்வியே சிறந்தது என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இருதரப்பு வாதங்களை மிக கூர்மையாக கவனித்திருப்பீர்கள். ஒரு பக்கம் பணம்தான் வாழ்க்கைக்கு தேவை என்று, பணம் இருந்தால்தான் நாம் சுதந்திரமாக வாழலாம், மற்றவருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழலாம் என்று அதிக யதார்த்தத்தினாலும் நமக்கு வந்து அதிக பாயிண்ட்ஸை முன் வச்சாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் நம் அன்றாட தேவைக்கு பணம் தான் அவசியம் என்று மிக யதார்த்தமான உண்மைகளை கூறினார்கள். இன்னொரு பக்கம் கல்விதான் ஒரு மனிதனின் அடிப்படை அஸ்திவாரம் என்று, பணம் வரலாம் போகலாம், அனுபவம் காலப்போக்கில் மாறலாம், அவனிடமிருந்து யாராலும் கல்வி என்பது நம்மிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாத ஒன்று. கல்விதான் எப்போதும் அதிகார பதவியில் செல்லும். அதனால் தான் திருவள்ளுவர் கல்விக்கு ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார் என்று ஆணித்தரமாக வாதிட்டார்கள். இப்பொழுது தீர்ப்புக்கு வருவோம். ஒரு ஒழுக்கமான குடிமகனை உருவாக்கவும் நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்தவும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது கல்வியே என்று, கல்வியே ஓங்கட்டும், கல்வியே வளரட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே நன்றி. வியக்க வைத்த மேற்கப்பட்ட அறிவு சார்ந்த நிகழ்ச்சியை நமக்கு